என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பிரதர், அந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என் லெவல் வேற. ஆமென். அந்த ஒரு காரியம் எனக்கு கிடைச்சுன்னா என் லெவல் மாற. ஆண்டவர் சொல்றார், அந்த காரியத்தை உனக்கு தரவே மாட்டேன், உன் லெவல் மொத்தமாவே மாறிடும். அப்புறம் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தால் நான் யாரை மறப்பேன்? உன் பிள்ளைகளை மறைப்பேன். நாமே உன் தலைமுறைகளை மறைப்பேன். நம்ம எப்போதும் அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்களே. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற. கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானுடைய தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும்படியா எல்லாருடைய கண்களை மூடப்படட்டுமே. கொஞ்ச நேரம் மூடப்படட்டும். ஆவியான ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரே சிந்தை என்னேசப்பாவை நோக்கி பாருங்களேன். ஒரே சிந்தையோடு நீங்க ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலும் உன் வாழ்க்கையில செய்வேன் அவர் சொல்றான். ஹோலி ஸ்பிரிட். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் பார்க்க வேணும். எல்லாருடைய கண்களை மூடப்படட்டும். ஒரே சிந்தையோடைய அப்பாவை நோக்கி பாருங்களேன். ஃபாதர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஒரு சூழ்நிலைகளை அறிகிற தேவன், உன்னோடு அவர் பேசுகிற தேவன். அவர் உன்னோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். இருதய கதவை திறந்து கொடு பார்க்கலாமே. அப்பா, என்னோடு நீங்க பேசுங்க அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை நோக்கி பாருங்களேன். ஃபாதர், நம்முடைய மகிமையால நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். உன் நாவில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்துதி எடுத்தா சத்துருவான் வாழ்க்கையை விட்டு ஓடுவான். சத்துருக்கு தெரியும் உன்னை சுதிக்க விடாதபடி உன் நாம்புகளை கட்டி வைத்திருக்கிறது சத்துருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சத்துருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வாய்களை திறந்தா உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட ஜபிப்பதற்காக வந்தா. ஒரு சின்ன பிள்ளை, 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை சொன்ன காரியம் என்னன்னா, இன்னைக்கு நான் காலமை எழும்பதுமே என் நாவை கட்டிடுச்சு ஒரு பிசாசு. ஆமே, என்னால வாயை திறந்து சோத்திரம்னு சொல்ல முடியல. ஆமே, என்னால வாயை திறந்து எதுவுமே அப்பாவை பிரைஸ் பண்ண முடியல. ஆனா காத்துல ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏதோ விக்கிரகத்தை பற்றியான ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற. இன்னைக்கு உன் நாவுகளை இப்படிப்பட்ட சத்துரு சில வேளை கட்டி வைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் எல்லாம் இப்போது இந்த காலை பொழுதிலே இப்போது நாவுகளில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ், ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. எல்லா நாவுகளின் கட்டுகள் அவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற துதி எப்போது என் நாவில் இருக்கு. ஆமே, அவரை உயர்த்துகிற துதி உன் நாவில் இருந்தா சத்ருவ வாழ்க்கையில வர முடியாது. அவரை உயர்த்துகிற துதி உன் நாவில் இருந்தா சத்துருடைய வல்லமைகள் பலிக்காது உன் வாழ்க்கையில. ஆமேன். அதனால தான் சிலவருடைய நாவுகளை சத்ரு கட்டி வைத்திருக்கிறா. நீ துதிக்க ஆரம்பித்தா உன் குடும்ப சூழ்நிலை மாறும். நீ துதிக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கை மாறும். நீ துதிக்க ஆரம்பித்தா உன்னால முடியாத காரியங்களை அந்த சர்வ வல்லமை தேவன் உனக்காக செய்து முடிப்பார். அதனாலதான் சில நாவுகளை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டுகள் இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்போதே முறிக்கப்படுவதாக. ஜீசஸ் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும். நாவில் இருக்கிற கட்டுகள் இப்போதே முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முழு இருதயத்தோடு அப்பாவை நோக்கி பாருங்களேன். ஹல்லேலூயா. எந்த சூழலிலும் உன்னோடு வந்து இறங்கி உன் சூழ்நிலையை பார்த்து இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். நீங்களும் நான் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமையில் இயேசு மாத்திரமே, அவர் மாத்திரமே. எந்த சூழலா இருக்கலாம் உன் வாழ்க்கை பயணம், எந்த சூழலிலே நீ இந்த இடத்துல வந்து இருக்கலாம், உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற ஒரே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு. ஓ வேதனை அவர் பார்க்கிறார், ஓ கண்ணீரை அவர் பார்க்கிறார். நீ தனிமையா இருந்து அழுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் சொல்றார், ஒன்றுமே வீணா போவதில்லை, எல்லாம் துருத்தியில தான் இருக்கிறது. ஓ வெட்கத்துக்கு பதிலான நன்மையோ வாழ்க்கையில வரும்.
எஸ் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தலைமுறைகளை வாட்டி வதைக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால தலைமுறைகளை வாட்டி வதைத்து வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பாருங்களேன். ஒருவர் கூட சும்மா உட்காரக்கூடாது. அப்பாவை நோக்கி பாருங்களேன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற நேரம் இது. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற நேரம் இது. அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற நேரம் இது. அவர் சத்துரு சிலைவில ஒரு சிந்தனையை சிதறடிக்க நினைக்கலாம். ஒரே சிந்தையா ஒரு முன்னப்பட்டு இயேசுவேன்னு நோக்கி பாருங்களேன். வாய்களை திறந்து இயேசுப்பான்னு சொல்லி அறிக்கை செய்யுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்யும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும். ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்க வேணாம். ஐயோ, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னால் எதுவுமே முடியாம இருக்கிறது என்று சொல்லி நீங்க சில வேளை நினைக்கலாம். அவர் வாழ்க்கையில வந்தா முடியாததும் அவர் முடிய செய்வார். முடியாததையும் உன் வாழ்க்கையில் அவர் முடிய செய்வார். முடியாததையும் உன் வாழ்க்கையில் அவர் முடிய செய்வார். ஏதோ மனுஷன் சொல்லலாம் உன் வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம் உன் வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லிட்டு, உன் மாம்சம் சொல்லலாம் உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆவியானவர் சொல்லுகிறார் முடியாததையும் அவர் முடிய செய்வார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்தார். Jesus, hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு சிந்தையோட அப்பாவை நோக்கி பாருங்களேன். யாருமே கண் திறக்க வேணாம். ஒரு வார்த்தை போதும் உன் வாழ்க்கையை மாற்றிடும். ஒரே ஒரு வார்த்தை போதும் உன் வாழ்க்கையை மாற்றிடும். ஒரே ஒரு வார்த்தை உன் நாவிலிருந்து புறப்பட்ட உன் வாழ்க்கை மாறும். சத்துருக்கு தெரியும் அது. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. பவுல ஆண்டவர் சந்திக்கும் போது ஆமென், கண்கள் இருந்த சிதல்கள் எல்லாம் விழுந்தது. ஆமென். சில வேளை உன் கண்களை கட்டி சத்துரு வச்சிருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவுன்னு தெரியாம உன் கண்ணை கட்டி வச்சிருக்கலாம். இன்றைக்கு அந்த சிதல்கள் எல்லாம் கழிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். Jesus, hallelujah. Thank you Jesus. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பேர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரண்டா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்களேன். மலைகளை பேர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரன்றா, என் நோய்கள் உமக்கு எம்மா. என் இயலாமையில் ஒரு முறையோடு, என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பேர்ப்பீரன்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரன்றா, என் நோய்கள்
உமக்கு எம்மாத்திரம் மலைகளை தேற்பீரஞ்சா என் தடைகள் உமக்கு எம்மா. அவர் மரித்தோரை உயிரோடு வர செய்கிற தேவன் மரித்தோரை எழ செய்வி என்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஒரு முறை என் இயலாமையில் உங்க சத்தம் உயரட்டுமே. கரம் என்னை விட்டு வீழ. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என் இயலாமையில் நீ செயல்படுவே. கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே. கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே. கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பேர்பீரஞ்சா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வி. வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எதுவா இருக்கலாம், உன் வாழ்க்கையில மரித்து போனதா இருக்கலாம். எதுவா இருக்கலாம், உன் வாழ்க்கையில முடியாததா இருக்கலாம். எதுவா இருக்கலாம், உன் வாழ்க்கையில ஆகாததா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், மரித்து போன சில காரியத்தை இன்றைக்கு இயேசு அவர் உயிர் பெற இன்றைக்கு அவர் செய்வாராக. மரித்தோரை எழ செய்வீரென்றா நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மையா ராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மையா ராதிப்பே. தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய். ஒரு நாளைக்கு அவர் மறக்க மாட்டார். சகோதரே சகோதரே, ஒரு நாளைக்கு மறக்க மாட்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உச்சான் மறந்தாலும், உன் நண்பன் மறந்தாலும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க மறந்தாலும், எல்லாருமே வெறுத்து தள்ளினாலும், இயேசு ஒரு நாளைக்கு உன்னை மறக்காத தெய்வம். இயேசு என்று நீ வாயை திறந்து கூப்பிட்டாய் என்று சொன்னால் அவரே இறங்கி வந்து உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய, உன் குடும்பத்திலே அற்புதத்தை செய்ய, உன் குடும்பத்திலே ரட்சிப்பை தர, உன் கண்ணீரை மாற்ற, உன் வியாதிகளை மாற்ற, உன் கட்டுகளை உடைக்க, எல்லா சத்துருவின் அதிகாரத்தை முறித்தெறிய அந்த இயேசு அவர் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கிறார். இயேசுவே என்று நீ கூப்பிடுவாய் என்று சொன்னார். இன்றைக்கு இப்போது அவர் உன் குடும்பத்திலே அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய். எல்லாரும் சத்தத்தை வைத்து பாடுங்களேன். அவர் உன்னை மறக்காத நேசம் மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க
வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை மனுஷன் பார்த்து சில வேளை எப்படிப்பா உன் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, எப்படிப்பா இவளுடைய வாழ்க்கையில் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படும் முதல்ல உன் வாழ்க்கையை மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் நல்ல கரங்களை தட்டி உன் வாழ்க்கையை அவர் மாற்று. அவர் உன் வாழ்க்கையை மாற்று, அவர் உன் வாழ்க்கையை மாற்று, அவர் உன் வாழ்க்கையை மாற்று. ஓ ஹalleluya. நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Jesus, thank you Holy Spirit, thank you Jesus. ஆவியானவரே, நம்முடைய கருத்தண்டையில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலகீனமானவர்கள் தகப்பனே. We are nothing Father. உங்க சமூக தண்டையில் நிற்க தகுதி இல்லாத பாத்திரங்கள் அப்பா. தேவ கிருபையால by your grace we are standing Father. உம்முடைய கிருபையால நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உம்முடைய மகிமையால நிரப்புவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியால நிரப்புவீராக தகப்பனே. தொடர்புடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்தம் பரலோகத்திலிருந்து தொனிக்கட்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையினால நிரப்பப்படட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்களை நிரப்பி அனுப்புவீராக தகப்பனே. என்னென்ன சிந்தைகளோடு இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்பதை தேவன் அறிகிறீர் தகப்பனே. என் தேவனுடைய மன்னாவினால நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. உடைய கரத்தனையில் ஒப்பு கொடுத்துக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிறேன் எல்லா சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய ஆளுகை நிறைவாய் தங்கட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டும் ஜெபிங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலைப்பொழுதிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை. ஆமென். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலகீனம் வந்து நம்மை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆமென். என்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியவில்லை, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, என்னால் நிற்க முடியவில்லை, என்னால் செயல்பட முடியவில்லை அப்படின்னுங்கிற சோர்வில் சில வேளத்திலே நாம் முடங்கி போயிருக்கலாம். ஆமென். ஏதோ ஒரு பலகீனம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனம் நம்மை முடங்க செய்து கொண்டே இருக்கலாம். ஆமென். சிலருக்கு பலகீனம்னு சொல்லும்போது சரீரத்திலே காணப்படுகிற ஏதோ ஒரு பலகீனமாக இருக்கலாம். சில வேளத்திலே சிலருக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ரீதியிலான அப்பா ஒரு செயல்பட முடியாதபடி ஏதோ ஒன்று முடக்குகிற ஒரு பலகீனமாக இருக்கலாம், இல்லது சிந்தனையில் இருக்கிற பலகீனமாக இருக்கலாம், இல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலகீனப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர விடாதபடிக்கு நீங்கள் முடங்கி இருக்கலாம். ஹalleluya. ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நம்மோடு பேச விரும்புகிறார். ஹalleluya. பலகீனப்பட்ட சூழ்நிலையிலே மனமுடைந்து பலகீனப்பட்ட நிலைமையிலே சோர்ந்து போய் நிற்கிற நம்மை பார்த்து ஆவியானவர் பேச விரும்புகின்ற காரியம், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கு. ஹalleluya. அவருடைய கிருபை நமக்கு போதும், பலகீன நேரத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஹalleluya. அநேக நேரத்திலே நம்ம பலகீனப்பட்டு நிற்கும் போது ஐயோ இதுக்கு சகாயம் எனக்கு வேற விதத்திலிருந்து வரும் என்று சில வேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆமென். சில மனிதனுடைய கரத்தை நாம் நாடிக்கொண்டிருக்கலாம். எனக்கு சகாயம், நான் இந்த இடத்துல பலகீனப்பட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு சகாயம் இந்த மனிதர் எனக்கு செய்வார் என்று சொல்லி சில நேரத்திலே நாம் மனிதருடைய கரங்களை நாடிக்கொண்டிருக்கலாம், மனிதருடைய கரத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்கிறார், சில நேரத்தில் மனிதனுடைய கரத்தை பார்த்து நாம் சில ஏமாற்றங்களை பெற்றிருக்கலாம், மனிதனுடைய கரத்தை முகத்தை பார்த்து நாம் சில வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் நம்மோடு காலை பொழுதில் பேசுகின்ற காரியம், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபை போதும். ஆமென். அவருடைய பலகீன நேரங்களில் அவருடைய கிருபை இருந்தால் போதும். அவர் உங்களை பலப்படுத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் உங்களை நிரப்ப அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாரை பத்தி இது சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு தெரியும், இந்த பவுல் ஒரு காலத்திலே சவுலாக இருந்தவர். சவுலாக இருக்கும்போது அப்போஸ்தலரில் நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவர் ஒரு அதிகாரத்தை வாங்குகிறார். என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாய், தேவனை ஆராதிக்கிறவர்களை ஒடுக்கும்படியாய், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும்படியாய் ஒரு விசேஷ அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவன் போகும்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறார். அப்போது அவர் சவுலாக இருக்கிறார். அவர் சந்திக்கிறார். சந்த உடனே ஒரு ஒளி அடித்ததுமே அவர் கீழே விழுகின்றார். யார் என்று கேட்கிறார். நீ
துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அங்கிருந்து அந்த சவுலா இருந்தவர் பவுலாக மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் படித்திருப்போம். அப்படிப்பட்ட பவுல் தான் அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்ததாக இந்த கொரிந்தியருக்கு எழுதும் போது அநேக தரம் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அநேக இடத்திலே பலகீனம் பலகீனம் என்கிற பதத்தை அவர் யூஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 19 முறை பலகீனம் பலகீனம் என்கிற பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு பலகீனம் எனக்கு பலகீனம் எனக்கு பலகீனம் என்று சொல்லி அவர் இந்த பதத்தை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் 7ஆம் வசனம் படிங்களேன். 2 கொரிந்தியர் 12:7 படிங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தை அழகாக சொல்கிறாரு. என் மாம்சத்துல ஒரு முள் இருக்கிறது. அடுத்து படிங்களேன். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை நானே உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்துகிற சாத்தானுடைய ஒரு தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பவுல் சொல்லும்போது அநேக இடத்துல எனக்கு பலகீனம் 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 என்று சொல்லுகிற பவுல் இப்ப என்ன சொல்கிறாருன்னா, அந்த முள் எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாருன்னா, என்ன உயர்த்தாதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன நான் பெருசா காண்பிக்காதபடிக்கு எனக்கு அநேக கிருபை வரங்கள் இருக்கிறது. ஆகவே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் அநேகம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அநேகம். ஆகிலும் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு இப்படிப்பட்ட முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ முள் எதற்கு சிலருடைய வாழ்க்கையில வருதுன்னா எதற்கு? ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு வருகிறது? நம்ம உயர்த்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. ஆமென். அவருடைய வாழ்க்கையில உயர்த்தாதபடிக்கு. ஆமென். அவர் நம்ம சில வேளை கேட்கலாம், ஐயா இந்த முள் இருக்கிறதே, அப்ப நான் எப்படி நடக்கிறது? இந்த முள்ள சுமந்துட்டு தான் நடக்கணுமா? என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த முள்ள நான் வைத்திட்டே தான் இருக்கணுமா? இந்த வாழ்க்கை ஃபுல்லா என்கிட்ட அநேகர் சொல்லியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க, பிரதர் அந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என் லெவல் வேற. ஆமென். அந்த ஒரு காரியம் எனக்கு கிடைச்சுன்னா என் லெவல் மாற. ஆண்டவர் சொல்வார், அந்த காரியத்தை உனக்கு நான் தரவே மாட்டேன், உன் லெவல் மொத்தமாவே மாறிடும் அப்புறம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியம் தான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரியம், மற்ற எல்லாம் இருக்கு, அந்த ஒன்னே ஒன்று அது கிடைச்சுன்னா நான் வேற லெவல்ல இருந்திருப்பேன். ஆமா, ஆண்டவருக்கு தெரியும், அதை தந்தா உன் லெவலே மாறிடும், அப்புறம் பிடிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அங்க வச்சுட்டாரு. அங்க ஆண்டவருக்கு எங்க ஆணி அடிக்கணும்னு கரெக்டா தெரியும். ஆமே, என் வாழ்க்கையில நான் உங்க வாழ்க்கையை சொல்லலை, என் வாழ்க்கையை தான் சொல்லுவேன். எனக்கு வாழ்க்கையில பட்டது அநேக இடத்துல என்ன ஆண்டவர் ஆணி அடிச்சதுனால தான் இங்க நிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இடத்துல அடிச்சிட்டாரு. ஆமே, நான் போயிருவேன், எடுத்துட்டு தூக்கிட்டு போயிருவேன். அவர் ஒரு ஆணி ஸ்ட்ரைட்டா வந்திருப்பா. ரிட்டன் போன வேகத்துல அதோட வேகமா வந்துடும் ரிட்டன். ஹல்லேலூயா. அநேகர் போறது அப்படிதான். இப்போ நம்ம அதை செஞ்சுக்கலாம், இதை செஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன்னை உயர்த்தாதபடிக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு முள்ள உனக்கு நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது நமக்கு மாம்சம் எழும்பும் போது அது அப்படியே குத்தும். அவர் பவுல் சொல்கிறார், எனக்கு அப்படியே எழும்பும், அப்படி போகும்போது அது என்ன செய்யும்? குத்தும். அது ஒரு சாத்தான் தான், அது ஒரு சாத்தான் தான். ஆனாலும் அது எனக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்கல்ல, கசப்பும் நமக்கு பாடிக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அது என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அது என்னை அப்பப்ப என் மாம்சம் எழும்பும்போது அப்படி கொட்டிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி வரும், என்னன்னா இப்படித்தான் என் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும், இந்த முள்ளின் ஊடாய்த்தான் நான் பிரயாணம் செய்ய வேண்டுமா? இந்த முள்ள வச்சுட்டு தான் நான் கேரி பண்ணிட்டு நடக்கணுமா? இது என்னை குத்தும், என்னுடைய என்னால் அதை சகிக்க முடியவில்லை என்று சொல்லும் போதுதான் அவர் சொல்கிறார், 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், அது என்னை நீங்கும்படி நான் கர்த்தரிடம் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா. அதை நீங்குங்கப்பா. பவுலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமென், பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு. அநேக டிரான்ஸ்ஃபர்மேஷன், அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள், அநேகர் தேவனுக்கு பக்கமாக திரும்பினார்கள், அநேக நிருபங்களை எழுதினார் பவுலை யாராலை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. பவுலுக்கு மேல ஒரு விஷப்பாம்பு கடிச்சிச்சு, ஆனாலும் அதை கொல்ல முடியவில்லை. அவருக்குள் இருந்த அபிஷேகம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஆமென். விஷப்பாம்பை கடிக்க முடியல. அப்ப ஏன் ஆண்டவருக்கு இந்த முள்ள மாத்த முடியல? மாத்த முடியும் அவர் நினைச்சா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அவர் நினைச்சா மாற்ற முடியும். இவ்வளவு காரியங்களை பவுலை கொண்டு செய்கிற தேவனாலே பவுலுக்கு இருக்கிற அந்த முள்ளை மாற்ற முடியுமா என்கிற கேள்வி வந்தால் அது மாற்ற முடியும். பவுலை ஒத்துக்கொள்கிறார், இது என்னை உயர்த்தாதபடிக்கு என் வாழ்க்கையில தேவன் கொடுத்ததா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன நான் உயர்த்தும் போது அது என்ன செய்யுமா, என்ன குத்திட்டே இருக்கும். ஆமே, என்ன குத்திட்டே இருக்கும், என்ன குத்திட்டே இருக்கும். என்ன உயர்த்தும் போது குத்திட்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்னை உயர்த்தாதபடிக்கு அவர் சொல்ல 3 தரம் கேட்டுக்கொண்ட, ஆனால் முடியவில்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீ அதை குறித்து பார்க்காத, உன் பலகீன நேரத்திலே என் பலன் உனக்கு பூரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் பலகீன நேரத்தில் உன் வாழ்க்கையில முள் இருக்கலாம், ஆனாலும் தேவ பிள்ளைகளாக நீங்கள் தேவனுக்காய் நிற்கும் போது முள்கள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, முட்கள் உங்களை நெருக்காதபடிக்கு, முட்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடிக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவனால் பாதுகாக்க முடியும். ஆமென். ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க, ஆமாவா இல்ல, எங்க இருந்து வந்தாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. வனாந்தரம் தான். அவங்க நினைச்சுப்பாங்க அது ஒரு முள். அவருடைய வாழ்க்கையில நல்லா ஆராதிக்க போறோம் நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரம் என்பது ஒரு முள். ஆமென். அந்த முள்ளில் நடக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஐயோ எங்களுக்கு பசிக்குதப்பா, எகிப்துல சூப்பரா இருந்தோம், அப்படியா பசிக்குதாப்பா, என்ன வேணும்ப்பா, மன்னாவை உனக்கு தாரேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முள்ளுதான், முள்ளுலையும் மன்னா வரும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு சொல்லுது, ஐயா கொஞ்சம் இறைச்சி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறது. ஏப்பா உனக்கு சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட தரதே பெருசும், உனக்கு இறைச்சிக்கு ஆசை வந்துச்சு. ஆமை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இறைச்சிக்கு ஆசையா இருக்குதுப்பா. ஆண்டவர் சொல்ல, பரவாயில்லப்பா, வனாந்தரம் தான், ஆனாலும் காடைகள் வந்து இறங்கட்டும். அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் சில முள்ளுகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த முள்ளினூடாயிலும் அவருடைய நடத்துதல் விசேஷமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முள்கள் இருக்கலாம், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முள்ளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய முள்கள் உங்களை நெருக்குகிறது போல இருக்கலாம், ஆனால் முள்கள் உங்களுடைய வாழ்க்கையை நெருக்காதபடிக்கு நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காலை பொழுதுல நம்மோடு பேசுகிற காரியம், நீ முள்ள பாராதையா, அந்த முள்ளினூடாயும் உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முள்கள் உன்னுடைய வாழ்க்கையில வரலாம், ஆனால் முள்கள் மேல பார்வை போக வேண்டாம். அந்த முள்ளை காட்டிலும் பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு உண்டு என்கின்ற விசுவாசத்தில் வாழ்க்கையை தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில முள்ளுதான். நமக்கு சில வேணும், ஐயோ பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுவான், முள்ளு நெருக்கி இருப்பா, உனக்கு அடுத்து எழும்பவே முடியாது. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, முள்ளுதான். அந்த முள்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. முள்கள் என்னை நெருக்காதபடிக்கு தேவன் என்னை பாதுகாப்பார். முள்கள் என்னை எந்த சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாக்க, அதற்கு தேவனை நாம் இறுக பிடித்துக் கொள்ள வேணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எது என் வாழ்க்கையில வந்தாலும் சரிதான், எந்த நேர்ந்தாலும் நம்ம அப்பாவோடு நெருங்கிக் கொள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒருவர் சொன்னாரு, எவ்வளவு கஷ்டத்திலும் ஏசப்பா இருந்தாருன்னா அதுதான் சொர்க்கம். ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. அவர் சொன்னாரு, நான் கஷ்டப்படும் போது ஏசப்பாவை கூட்டுருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படலாம். அவர் வந்துட்டாலே கஷ்டம் எல்லாம் இஷ்டமா மாறிடும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென்.